கிறிஸ்து அடிக்கடி விருந்துகளிலே அவர் கலந்து கொண்டார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எதிலே கலந்து கொண்டார்? விருந்திலே அவர் கலந்து கொண்டார். சமுதாயத்திலே அந்தஸ்திலே இருக்கிறவர்கள், உயர் நிலையில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைத்தார்கள் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். இங்கே விருந்து நடக்கிறது. பகல் விருந்து. எல்லா வசனத்தையும் எடுத்து காமிக்கிறேன், டைம் இல்லை, ஒரு சில வசனத்தை மாத்திரம் காமிக்கிறேன். விருந்து. இரவுல விருந்து சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறாங்க? இங்க ஆயத்தப்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து பசியிலையும் பட்டினியிலையும் அப்படியே முகமெல்லாம் சுருங்கி போய் கண்ணெல்லாம் குழி விழுந்து, புரியுதா? அப்படியே 4 நாளைக்கு சாப்பிடாம அப்படியே 6 கஞ்சி கொடுப்பாங்க, கூழு கொடுப்பாங்க, அப்படின்னு அலைஞ்சு என்ன செய்யல இல்ல. விருந்துகளிலே அவர் பங்கெடுத்தார். விருந்துல போய் என்ன செஞ்சார்? அவரு கலந்து கொண்டார். விருந்து அவருக்கு ஆயத்தை பண்ணி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிடுறாரு மனுஷன். நல்லா பொரிச்ச மீன்லாம் சாப்பிடுறாரு. வாசித்திருக்கிறீங்களா? நல்லா தேன் கூட்டு எடுத்து சாப்பிடுறாரு. உயிர்த்தெழுந்த இயேசு பொரிச்ச மீனை சாப்பிடுறாரு, தேன் கூட்டை சாப்பிடுறாரு. நீங்க எப்படி சாப்பிட்ருக்கீங்களா? நினைக்காத. பொரிச்ச மீனுக்கும் தேன் கூட்டுக்கு என்ன ஆகுது? ஏதாவது ஒற்றுமையாக இருக்குதா? பரோட்டாவுக்கும் சால்னாவுக்கும் கரெக்டாக இருக்குது. பிரியாணிக்கும் தயிர் வெங்காயத்துக்கும் மேட்சிங் இருக்குது. தேன் கூட்டுக்கும் மீனுக்கு என்ன இருக்குது? ஆனால் சாப்பிட்றாரு. அவங்க ஊரில் ஒரு இது போல, யூதர்கள் மத்தியில் உள்ளது போல இது வந்து அழகாக எடுத்து பொரிச்சு மீனை சாப்பிட்றாரு. இதை ஒரு கடி கடிச்சுக்கிறாரு. கண்ணு நல்லா தெரியும். நல்லா ஹெல்த்தியான உணவு போல. என்ன மாதிரி அனுபவிச்சிருக்கிறாரு பாருங்க. இவரை போய் தரித்திரத்தில் வாழ்ந்தாரு, ஏழ்மையில வாழ்ந்தாரு, பசியிலையும் பட்டினிலையும் கிடந்தாருன்னு சொன்னா எந்த விதத்துலங்க நியாயம்? நியாயம் கிடையவே கிடையாது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 29வது வசனம் வரைக்கும். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேர் கொண்ட ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவருடனே கூட பந்தி இருந்தார்கள். பெரிய விருந்து பண்ணினான். ஆயக்காரன் என்று சொன்ன ஆயத்துறையில வேலை பார்க்கிற. ஆயத்துறைனா டாக்ஸ் ஆபீஸ் என்று அர்த்தம். டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறான். ஆயக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, டாக்ஸ் ஆபீசர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. டாக்ஸ் ஆபீஸ்ல டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறான். என்ன மாதிரி சம்பளம், என்ன மாதிரி உயர்வு, என்ன மாதிரி வருமானம் இருந்திருக்கும். இவன் விருந்து ஆயத்தை பண்ணியிருந்தான்னா என்ன மாதிரி இருந்திருக்கும்? என்ன மாதிரி வெரைட்டிஸ்ல அங்க இருந்திருக்கும் உணவுகள். இந்த லேவி என்பவன் சாதாரண ஒரு ஆள் அல்ல. சமுதாயத்திலே நல்ல ஒரு அந்தஸ்துல இருந்தவன், வசதியானவன். அது மாத்திரமல்ல, டாக்ஸ் கலெக்டராகவும் என்ன செஞ்சிருக்கிறான்? இவன் பணிபுரிந்திருக்கிறான். எனவே இவன் இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் பாருங்க சம்மதித்து அந்த விருந்தில போய் என்ன செய்யறாரு? பங்கெடுக்கிறார். அவனுடைய வீட்டுக்கு போறாரு. போய் அங்க அவன் வைத்த அந்த விருந்தில் என்ன செய்யறாரு? பங்கெடுக்கிறார், சாப்பிடுறாரு, நல்லா சாப்பிடுறாரு. 12 சீசர்கள் என்ன செய்யறாங்க? நல்லா சாப்பிடுறாங்க. 12 சீசர்களும் மீன்பிடி துறையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அங்கிருந்து வந்தவங்க. மற்றவங்கள வேற துறையிலேருந்து வந்தவங்க. என்ன மாதிரி சாப்பிட்டுருப்பாங்கன்றீங்க? ஒரு புடி பிடிச்சிருப்பாங்க. மெட்ராஸ் பாசையில் பாருங்க, ஒரு கட்டு கட்டிடுறது, ஒரு கட்டு கட்டுறா உட்காந்து அப்படின்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு சாப்பாடு. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து விருந்துகளிலே என்ன செய்தார்? அவர் பங்கெடுத்தார். ஆமே. சரி, விஷயத்துக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து தரித்திரராய் இருந்திருப்பார் என்றால், ஏழையாக இருந்திருப்பார் என்றால்,
சாதாரண ஒரு நபராக இருந்திருப்பார் என்றால் அந்தஸ்திலே உள்ளவர்கள் இவரை எப்படி விருந்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவர் சாதாரண ஒரு ஆளு, ஒரு ஏழ்மையில வாழ்றவர், ஒரு ஓலப்பாயில உட்காந்துருக்கிறவர், ஒண்ணுமே இல்லாதவர் இருக்கிறாரு. இவரை எப்படி அந்தஸ்துல இருக்கிறவங்க, உயர்நிலையில இருக்கிறவங்க விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க? சிந்திச்சு பார்க்கணும். அழைத்திருக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு செல்வாக்குள்ளவர். ஆமென். போன வாரம் பார்த்தோம் இல்லையா? 5 அப்பர் 2 மீனை வச்சு 20,000 பேருக்கு மேலானவரை போஷிக்கிறாரு. 7 அப்பம் சில சிறு மீன்களை வச்சு அவ்வளவு பேரை போஷிக்கிறாரு. ஆமென். அங்க கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசு தீர்ந்து போச்சு. திராட்சரசு தேவைப்படுகிறது. கர்த்தர் பாருங்க தண்ணீரை திராட்சரசமா மாத்தி கிட்டத்தட்ட பாருங்க கணக்கு போட்டு சொல்றாங்க. வில்லியம் பார்க்லே என்கிற அவர் சொல்றாரு 900 லிட்டர் திராட்சரசம். அது எத்தனை லிட்டரு ஏங்க? இவ்வளவு திராட்சரசத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் எப்படி ஏழைன்னு சொல்ல முடியும்? அவர் எப்படி ஏழ்மையில வாழ்ந்தார் சொல்ல முடியும்? தேவைகளை சந்திக்கிறவர். இவர் எப்படி தேவையோடு இருந்திருப்பாரு? எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது நல்ல நிலையிலே தான் அவர் வாழ்ந்தார் என்று நமக்கு திட்டமும் தெளிவுமாக விளங்குகிறது. செல்வாக்குள்ளவராய் தான் இருந்தார் என்பது நமக்கு திட்டமும் தெளிவுமாக விளங்குகிறது. ஆமென்.